வெல்கம் பேக் மை சேனல். எல்லா புலமேறுவனுக்கு இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அப்படியே மணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நான் போடுற டிப்பில் கண்டிப்பாக ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு போகலாம். நம்ம குப்பை அள்ளுற முறம் இந்த மாதிரி அழுக்காக போயிடும். வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம இதை வந்து க்ளீனிங் பண்ணணும். சரியா? க்ளீனிங் பண்ண முடிகிறவங்க இந்த மாதிரியே வச்சு அள்ளிக்கிறங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ளீனிங் பண்ண டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக்கை போட்டு நல்லா கட்டிக்கிறங்க. கட்டிக்கிட்டு நீங்கள் வந்து குப்பையை வந்து அதில் தள்ளி விட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்து டஸ்ட்பினில் போட்டுடலாம். இதனால் உங்களுக்கு வந்து அந்த முறம் வந்து உங்களுக்கு வீணாலாம் அழுக்காக போகாது ஃப்ரெண்ட்ஸ். வீணாக போகாமல் இருக்காது, அழுக்காக போகாது. நம்ம கழுகுற வேலை நம்மளுக்கு மிச்சம். இந்த மாதிரி செஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். அப்படியே டிஷ்யூ பேப்பர் வந்து சமையல் இப்படி வாங்குவோம். அது வந்து பேக்கெட் வந்து நம்ம வந்து ஓரத்தில் கிழிப்போம். அது வந்து நாளாக அது அப்படியே கிழிஞ்சே போயிடும். டிஷ்யூ முடிகிறதுக்காகவே பேக்கெட் தனியாக டிஷ்யூ தனியாக போயிடும். அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் வாங்கி திறக்கிறதுக்கு முன்னாடி நடுவுக்கு ஒரு ஓட்டை கத்திரிக்குள்ளே வச்சு ஒரு சின்ன ஒரு கட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் சுற்றிலாம் உங்களுக்கு பியோலாம் செய்யாது. நீங்கள் சூப்பராகவே அழகாக எடுத்துக்கிறலாம். அது ஒரு டப்பாவில் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாதிரி டிஷ்யூ பேப்பர் காலியான கோத்தா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா மடக்கி கூட இப்படி கூட வச்சுக்கலாம். அதுக்குலேருந்து நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு செதறாது. உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா ஒரு டப்பாவில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டப்பாவில் போட்டு மூடி கூட வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். நீங்கள் வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு பேப்பர் எடுத்துக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சாதாரண பேப்பர் வந்தாலே போதும். நம்மளுக்கு ரெட்டையாக இருக்கிற மாதிரி பார்த்து இன்னும் ஒரு ரெண்டாக மடிச்சுக்கிட்டு உங்களுடைய பாஸ்கெட், அதாவது டஸ்ட்பின் வச்சுருப்பீங்களா குப்பை போடுறது, அதுக்குள்ளே வந்து கீழே வந்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே குப்பை பிளாஸ்டிக்கை போட்டுக்கிறோங்க. நம்மளுக்கு எதுவும் தண்ணின்னு லீக் ஆச்சுன்னா அந்த பேப்பரை தூக்கி போட்டுட்டு நம்ம லேசாக கழுவி விட்டுட்டு வந்துடலாம். இல்லைன்னா நம்மளோட இந்த டப்பா இந்த பாஸ்கெட்டு நம்மளுக்கு வந்து வீணாக போகும். அதனால் நீங்கள் வந்து அப்படி செஞ்சுக்கிறோம். நம்ம டஸ்ட்பின் வந்து எப்போவுமே நல்லா க்ளீனாக சுத்தமாக இருக்கும். லேசாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப வாடை இருந்தால் கம்ஃபோர்ட்டை கொஞ்சமாக ஊற்றி கழுவி விட்டிங்கன்னா உங்களுக்கு அம்மாமனு மணக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசமாக இருக்கும். எப்போது அப்படி கூட செஞ்சுக்கலாம். இப்போ வாங்க மக்களே அடுத்த டிப்புக்கு போகலாம். இப்போ அடுத்த டிப்பு வந்து நம்மளுடைய அஞ்சரை பெட்டியில் நம்ம பட்டையெல்லாம் உடச்சி வச்சுக்கிறணும். கிராம்பு, அன்னாசிப்பூ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறணும். முக்கியமாக பட்டை மிளகா வச்சுக்கிறணும். நம்ம பட்டை மிளகாய் இந்த மாதிரி அப்படியே ஒரு பொடி அள்ளி வச்சுக்கிட்டு பேலன்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். தனியாக வந்து நீங்கள் வந்து பெருசர் உள்ளுக்கோ இல்லை வேண்டாம் ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கோ வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களோட விருப்பம். இப்போ நான் என்ன செய்கிறேன், கட்டிங் பண்ணி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கட்டிங் பண்ணி வைக்கிறனால நம்மளுக்கு வந்து ஒரு நல்லது என்னென்னா அந்த விதைகள்லாம் நம்மளுக்கு வந்து நல்லா எல்லாம் கீழே கொட்டிடும். அப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காரம் கொஞ்சம் நம்மளுக்கு குறைச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு நம்மளுக்கு தெரியலை. நம்ம இப்படி ஒரு வாரத்துக்கு இப்படி கட்டிங் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். தாளிப்புக்கு போடுறது தானே. இந்த மாதிரி கட்டிங் பண்ணி அந்த விதையெல்லாம் வெளியே ஈஸியாக நம்ம இப்படி கட்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாகவே அந்த விதைகள் ஃபுல்லாக வெளியேறும். அப்புறம் நம்ம வந்து அள்ளி வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம டெய்லி நம்ம அதை கழுவிட்டு போடுவோம். அதில் விதை வந்து வெளியாகலைன்னா நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து அவசரத்துக்கு நினச்சோம் அப்படி அள்ளி போட்டுருவோம். அதனால் இப்படி கட்டிங் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எனக்கு இப்போ உள்ள நிலைமைக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பொடி எடுத்து நம்ம இப்படி கட்டிங் பண்ணிக்கிற வேண்டியதுதான். அதோட இப்படி ஆட்டினீங்கன்னா விதை ஃபுல்லாக கீழே வந்துடும். அந்த கட்டிங் பண்ணதை ஃபுல்லாக அள்ளி அஞ்சரை பெட்டியில் வச்சுக்கிறேன். எனக்கு இது வந்து சமயத்தில் ஒரு வாரத்துலேயே முடிஞ்சிடும். சமயத்தில் 10 நாளாகவும் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். 10 நாள் 2 வாரம் கூட எனக்கு ஆகும். அந்த விதையெல்லாம் இப்போ நம்ம அழகாக எடுத்தாச்சு பாருங்கள். இது நம்மளுக்கு வவுத்துக்குள்ளே போனாலும் ஆபத்து தானே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்படி கட்டிங் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அப்புறம் அந்த மிளகாவோட விலை வந்து 160 கிராம் தான் வாங்கியிருக்கிறாங்க. 5 வெள்ளி சொச்சம் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு மேலே 100 ரூபாய்னு வச்சுக்கிறேங்க. இது 1 கிலோ வந்து 33 வெள்ளி சொச்சம். அப்படி பார்த்தா 600 வெள்ளி ஃப்ரெண்ட்ஸ். இது 600 வெள்ளி, 600 ரூபாய் இல்லை 700 ரூபாய் வருது இந்த மிளகா. ஆரம்ப காலத்தில் இது வந்து 11 வெள்ளி தான் 1 கிலோ. இப்போ வந்து இவ்வளோ 33 வெள்ளியாக போயிடுச்சு. 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள இவ்வளோ விலை கூடி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம இருக்கிற பொருள்களை ரொம்ப பத்திரமா வேஸ்ட்டே இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இருக்க மளிகை ஜாமானோட விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே போகுது. அது உங்களுக்கும் தெரியும். நான் எப்போவுமே வந்து இந்த மிளகாயை வந்து யூஸ் பண்ணதை தவிர்த்து பேலன்ஸை வந்து பிரிசர் உள்ளுக்கு வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வச்சுருவேன். அது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால நம்மளுக்கு கெட்டும் போகாது. அந்த காரமும் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அடுத்த டிப்புக்கு இப்போ நம்ம வந்து பாலாப்பம் செய்ய போகிறோம். அரிசி வெந்தயம் 2 கப் அரிசிக்கு வந்து 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சுட்டு 3 ஹவர் ஊறின பிறகு மிக்சியில் மாற்றிருக்கிறேன். அது இதில் வந்து நான் வந்து ஒரு அரை கப்பு நேற்றுள்ள சோறு போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வீடியோ நான் எடுக்கலை. எனக்கு இந்த இது செய்யும்போது எனக்கு வீடியோ எடுக்கிறது ஐடியாவே இல்லை. திடீர்னு சரி பாலாப்பம் நம்ம சேனலில் போடலையே அப்படின்ட்டு எடுத்துருக்கிறேன்.
கப்பு. இந்த மிக்ஸியை நான் எதுக்கு காட்டுறோம்னா, இது நம்ம கையெல்லாம் வைக்கவே வேண்டியதில்லை, அதுவாகவே நல்லாவே ஓடிடும். நம்மளுக்கு வேலை செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அரைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் நிரண்டு அரிசி இருக்கையிலேயே கொஞ்சமாக இந்த கப்பில் 1 கப்பு தேங்காய் பூ போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2 ஜாருக்கு எனக்கு வந்துச்சு நான் போட்ட அரிசி. 2 கப் அரிசி ஒரு டம்ளர் மாதிரி உள்ளதில் 2 கப்பு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 அப்பம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் அளவு. இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நைஸானா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கிறங்க. அரைச்சி நம்ம உப்புலாம் நான் போடவே இல்லை, மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ராத்திரிக்கு இது இருக்கட்டும். நான் இப்போ வந்து ஐஸ் பெட்டி ஓரத்தில் தான் வைப்பேன், ஏன்னா இங்கே வந்து சரியான மழை குளிராக இருக்குது. ஐஸ் பெட்டி ஓரத்தில் வச்சோம்னா அந்த சூட்லேயே நம்மளுக்கு கொஞ்சம் மாவு கொஞ்சம் புளிக்கும், இல்லைன்னா புளிக்கவே புளிக்காது. அதனால் நான் வந்து இப்படி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போடணும். முடிஞ்ச கையோடையே இந்த மிக்ஸி ஜாரு அந்த ஊற வச்ச இது அது ஏன்னா அதிலே ஊற்றிருக்கலாம், நான் தான் மாற்றிட்டேன் திடீர்னு பொங்கிடும் அப்படின்ட்டு அதிலே ஊற்றினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் கையோடய கழுவி வச்சுருங்க. மறுநாள் காலையில் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக 7 மணி பார்த்தீங்களா. ஆனால் பொங்கி வலியலை, ஆனால் நல்லா புளிச்சிரும், மாவு வந்து நல்லா புளிச்சிருக்குறாங்க. இதில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் சீனி போடுங்க, கொஞ்சோண்டு உப்பு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான். நல்லா கலக்கி விட்டு பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்குது. இந்த டயத்தில் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றுங்க. சீனி, உப்பு, தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இது மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்கு வந்து அந்த மாவு ஊறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆப்பம் செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டான ஆப்பம் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை நான் வந்து ஆப்பச்சோடா போடல, நம்ம வெந்தயமும் சோறும் போட்டு அரைச்சிருக்கிறோம், அதனால் அதுவே போதும். நீங்கள் வேண்டாம் ஒரு பிஞ்சு போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அப்பச்சட்டியை வச்சு தேங்காய் எண்ணெயை வந்து நல்லா துணியில் நனைச்சி நல்லா தொடச்சிக்கிறோங்க. தொடச்சிட்டு ஒரு ஆப்பை நம்ம தோசை ஆப்பை வச்சுருப்போம்னா அதில் ஒரு ஆப்பை ஊற்றி இந்த மாதிரி சுற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நடுவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அப்படியே வச்சுருங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இப்படி சுற்றி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்பம். இப்போ நம்ம அது மேலே ஊற்றுறதுக்கு இந்த திக்கு பாலில் கொஞ்சமாக சீனி போட்டு கலந்து வச்சுக்கிறோங்க. சீனியை போடுறோன்னா போடலாம், இல்லைன்னா தவிர்த்துக்கலாம். நான் சீனி போட்டுருவேன் எப்போதும். இது வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைலு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீலங்காக்காரவங்க இந்த மாதிரி தான் பால் அப்பம் செய்வாங்க, அந்த ஸ்டைலு தான். நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க நம்ம என்ன செய்வோம்னா அதில் தேங்காய் பாலை ஊற்றி இது பண்ணி நம்ம அப்படியே வச்சுருவோம். இதில் தேங்காய் பால் இப்படி ஊற்றுற ஸ்டைலில் வந்து ஸ்ரீலங்கா ஸ்டைலுக்காரவங்க தான் செய்வாங்க. இந்த மாதிரி ஊற்றி நல்லா ஒரு 1/2 வேக்காடை அப்பம் வெந்ததோடையே இந்த மாதிரி ஊற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு பால் அப்படியே நிற்கிறது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சு கொஞ்ச நேரத்துலேயே அந்த அப்பம் வந்து நம்மளுக்கு நல்லா உறிஞ்சி நல்லா சாஃப்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மர அப்பம் ஊற்றுங்க. இது மொத்தம் 10 அப்பம் நம்மளுக்கு வரும். இன்றைக்கி நாங்கள் 4 தான் செஞ்சோம். எனக்கு 2, என் வீட்டுக்காரவங்களுக்கு 2, நாளைக்கு மறுபடியும் 2, மறுபடியும் அந்த ஈவினிங்கில் வந்து முக்குளி மாதிரி கருப்பட்டியை கலந்து ஊற்றி முக்குளி மாதிரி சாப்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 கோலை போட்டாலே போதும் 2 பேருக்கு. பாருங்கள் 2 நாள் பசியாறிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்குக்கு நாங்கள் இதை வச்சுக்கிட்டோம். நம்ம வந்து பொருள்கள் வந்து எப்போவுமே வந்து நம்ம வீணாக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ விலைவாசி விற்கிற விலைவாசி வந்து ஓவரான விலையாக இருக்குது. அதை நம்ம பார்த்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். கொஞ்சம் ஒரு பிடி சாதத்தை கூட நீங்கள் வந்து தூக்கி குப்பையில் போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை வந்து ஐஸ் பெட்டியில் வச்சு இப்படி இட்லி தோசைக்கு நீங்கள் போட்டுக்கிறலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம், தயிர் சாதம் செய்யலாம், இல்லைனா சோத்தை கழுவிட்டு நீங்கள் வந்து மறுபடி சோறோட கலந்து கூட விட்டுக்கரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சுக்கிறேங்க. எந்த ஒரு சாப்பாட்டுமே வீணாக்கிறாதீங்க. அப்படியே அந்த அப்பம் அந்த தேங்காய் பால் வந்து அப்படியே உறிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்பத்தை. அப்படி ஒரு டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். தொண்டைக்குள்ளே போகிறதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு, சுற்றி கிறிஸ்பி, நடுவுக்கு அப்படியே சாஃப்டாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த பாலாப்பத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல்பேக்கை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் போட்டிருக்கிற டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிப்பாவது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Bye. See you.